வணக்கம் மாணவர்களே. இன்று 8ஆம் வகுப்பு கணிதம் வாழ்வியல் கணிதம் நேர்மாறல் எடுத்துக்காட்டு 4.19 பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது. இதுவரை பார்த்துக்கோங்க. ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு, இந்த 20 நாட்களை நம்ம எழுதுங்க, நாட்கள்னு எழுதிக்கோங்க. மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது? 20 நாட்கள். 20 எழுதிக்கிட்டோம், சரியா? அடுத்து 15 நாள் வேலையாட்களுக்கு, வேலையாட்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆட்கள் எழுதிக்கோங்க. ஆட்கள் வேலையாட்கள் எவ்வளோ இருக்காங்க? 15 வேலையாட்கள், சரியா? தொகை எவ்வளோ லட்சம் கொடுக்காங்க? 6 லட்சம் தொகை கொடுக்காங்க. எவ்வளோ தொகை கொடுக்காங்க? 6 லட்சம் கொடுக்காங்க. எழுதியாச்சா? அப்படின்னா 20 நாட்கள், வேலையாட்கள் எவ்வளவு? 15 வேலையாட்கள். எவ்வளோ தொகை வாங்குதாங்க? 6 லட்சம் தொகையை ஊதியமாக வாங்குதாங்க, சரியா? இங்கே அடுத்து பாருங்கள், அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை? வேலையாட்கள் எவ்வளவு, ஆட்கள் எவ்வளவு? 5, சரியா? நாட்கள் எவ்வளவு? 12 நாட்கள். எவ்வளவு தொகை தேவைன்னு கேட்டிருக்காங்க. தொகை நமக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம எழுதணும். நாட்களை 20ன்னு எழுதிட்டோம், வேலையாட்களை ஆட்கள்னு போட்டு 15ன்னு போட்டோம், தொகைன்னு போட்டு 6 லட்சம், சரியா? 6 லட்சம், சரியா? 6 லட்சம் எழுதிட்டோம். இதே இது ரெண்டாவது 5 வேலையாட்கள் 15 நாட்கள், தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம இப்படி இந்த வடிவத்தில் எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எழுதிக்கோங்க, சரியா? எக்ஸு ஈக்குவல் டு இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 தான் நம்ம எழுதியிருக்கோம், சரியா? இன்டுன்னு போட்டுக்கோங்க. இப்போ ஆட்களை பாருங்களேன், எதனாலும் நம்ம பார்க்கலாம். 15 ஆட்கள் 6 லட்சம் தொகையை பெறுதாங்க. அப்புறம் 5 ஆட்கள் குறைஞ்ச தொகையை தானே பெறுவாங்க. அப்போனா இந்த ஆட்கள் எண்ணிக்கை குறையும் போது தொகையோட அமௌண்ட்டு, அது அமௌண்ட்டும் குறையுது. ஆட்கள் 15 ஆட்கள் 6 லட்சம் வாங்குவாங்க. எக்ஸுன்னு நம்ம போட்டிருக்கோம், தெரியாது. 5 ஆட்கள்னால் இப்போ 2 லட்சம் தான் வாங்குவாங்க, சரியா? அப்போனா ரெண்டுமே குறையுது. ரெண்டுமே குறைஞ்சா நேர்மாறல்னால் இந்த பக்கம் நம்ம எக்ஸு ஈக்குவல் டு 6ன்னு எழுதிட்டோம். இந்த நேர்மாறல்னால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 15/5, 15 மேலே இருக்கா, 5 கீழே இருக்கா, இது அப்படியே தலைகீழியாக மாற்றுங்க, 5/15ன்னு எழுதணும், அவ்வளோதான் நேர்மாறல்னால். நேர்மாறல் நம்ம எழுதிக்கிடுவோம், சரியா? நேர்மாறல்னால் என்னது? ரெண்டு பக்கமுமே குறையுது, இங்கேயும் குறையுது, இங்கேயும் குறையும். இப்போ பாருங்கள், 20 ஆட்கள் 6 லட்சம் ஊதியத்தை வாங்குதாங்க, சரியா? அப்புறம் 12 ஆட்கள் எவ்வளோ ஊதியம் வாங்குவாங்க? கண்டிப்பாக குறையும். 20 நாட்கள் வேலை செஞ்சால் 6 லட்சம் ஊதியம் வாங்குதாங்க. 12 நாட்கள் வேலை செஞ்சால் எவ்வளோ வாங்குவாங்க? குறையத்தான் செய்யும், எக்ஸோட மதிப்பு குறையத்தான் செய்யும், சரியா? குறையுதுனால இங்கேயும் குறைஞ்சிருக்கு, 20 12ஆக மாறி இருக்குது. இங்கே 6ங்கிறது எவ்வளோ மாறுங்கிறது தெரியாது, கண்டிப்பாக குறையத்தான் செய்யும். குறையிறதுனால இங்கேயும் குறையுதுனால இது நேர்மாறல். ரெண்டுமே என்னது? நேர்மாறல். நேர்மாறல் வந்தால் என்ன செய்யணும்? இதோட தலைகீழியாக எழுதணும். அதாவது மேலே உள்ளது, அதாவது பகுதிம்பம்ல, பகுதிங்கிறத தொகுதியாக எழுதிடணும், தொகுதியை பகுதியாக எழுதிடணும், அவ்வளோதான். பகுதியை, சரியா? மேலேங்கிறது இது பகுதி, இது பகுதி, இது தொகுதி. பகுதியை தொகுதியாக எழுதிடணும், தொகுதியை பகுதியாக எழுதிடணும், அவ்வளோதான், சரியா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு அடி கொடுத்தோம்னா விடை கிடைச்சிரும், சரியா? எப்படி நாங்களும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இப்போ 4×5 4×5 3×5 சரியா? 1×3 3 6 6 சரியா? இப்போ 4×2 π2 20 π2 20 சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா
ஆ ரெண்டாலே வைப்பேன். 6 2 12, I 2 10. அப்புறம் என்ன கிடைக்கும் நம்ம விடையில்? 6/5 கிடைக்கும். 6/5 கிடைக்கும். இப்போ நம்ம இதை அடிக்கணும். 6 5 தான் நமக்கு மீதம் இருக்குது. ஓர் 5 5. சரியா? இதுலேயும் ஓர் 5 5 அடிச்சிடலாம். அப்புறம் 1. இங்கே 1 புள்ளி வச்சுக்கோங்க. இந்த 1ல் 0 சேர்த்தா தான் 5ஆல் அடிக்க முடியும். சரியா? அப்போனா இப்போது ஓர் 5 5 ஈரஞ்சா என்னது 10. 1.2 லட்சம் கிடைக்கும். சரியா? 1.2 லட்சம் தான் நம்ம எக்ஸு. சரியா? இப்போது இதை நம்ம அடி கொடுக்கறத நம்ம இந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணலாம். 6 உள்ளாடி போட்டுக்கோங்க, உள்ளே போட்டுக்கோங்க, 5 வெளியே போட்டுக்கோங்க. இப்போ எதால் வகுப்படும்? 5ஆல் தான் நம்ம வகுக்கணும். ஓரஞ்சு 5. சரியா? மீதம் எவ்வளவு? 1. 1 நம்ம வகுக்க முடியாது, 5ஆல் வகுக்க முடியாது. அதனால் என்ன சேர்ப்போம்? 0 சேர்ப்போம். இங்கே புள்ளி வைப்போம். சரியா? இப்போ ஈரஞ்சா 2ஆல் பெருக்குங்க. ஈரஞ்சா 10. 0 கிடைச்சிருமா? இப்போ இதுதான் என்னது ஆன்சர். என்னது? x = 1.2.